வணக்கம் மக்களே. இந்த வீடியோல டிஎன்பிசிக்கு தேவையான திருக்குறள் பத்தி தான் பார்க்க போறோம். திருக்குறள்ல இருந்து கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் டிஎன்பிசில இருந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதிகாரம் ஒழுக்கமுடைமை. இதுல 10 குறள் இருக்கு. நான் உங்களுக்கு 10 குறளையும் விளக்கத்தோட டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குறள் என்னன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விளக்கம்: ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலானதாக சான்றோரால் காக்கப்படும். இரண்டாவது குறள்: பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. விளக்கம்: வருந்தியேனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும். பலவும் ஆராய்ந்து கை கொண்டு தெரிந்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும். மூன்றாவது குறள்: ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். விளக்கம்: ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. ஒழுக்கம் கெடுதல் இழிந்த பிறப்பின் தன்மை ஆகிவிடும். நான்காவது குறள்: மரப்பினும் ஒத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்ற கெடும். மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்ற கெடும். விளக்கம்: கற்றதை மறந்தாலும் மீண்டும் ஓதி கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதம் ஓதுவான் பிறப்பால் வந்த உயர்வு அவன் ஒழுக்கம் குன்றினால் கெடும். ஐந்தாவது குறள்: அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. விளக்கம்: பொறாமை உடையவனிடத்திலே ஆக்கம் அமையாதது போல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலும் உயர்வு இல்லை. பொறாமையுடையவனிடத்துல ஆக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் உயர்வு இல்லை. ஆறாவது குறள்: ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. விளக்கம்: மன வலிமை உடையவர் ஒழுக்கம் குன்றுதலால் குற்றம் நேரிடுதலை அறிந்து ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதுமே பிறள மாட்டார்கள். மன வலிமையுடையவர்கள் பிறள மாட்டார்கள் ஒழுக்கத்திலிருந்து. ஏழாவது குறள் பார்க்கலாம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதற்குரிய விளக்கம்: ஒழுக்கத்தினால் எல்லோரும் மேன்மை அடைவார்கள். ஒழுக்க கேட்டால் அடையத்தகாத பழியை அடைவார்கள். ஒழுக்கத்தினால் மேன்மை அடைவார்கள். ஒழுக கேட்டால் பழியை அடைவார்கள். எட்டாவது குறள்: நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விளக்கம்: நல்ல ஒழுக்கமானது இன்பமான நல்வாழ்வுக்கு வித்தாகும். தீய ஒழுக்கமோ எக்காலத்தும் துன்பத்தையே தரும். நல்லொழுக்கம் நல்வாழ்வுக்கு வித்தாகும், தீய ஒழுக்கமோ துன்பத்தையே தரும். ஒன்பதாவது குறள்: ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். விளக்கம்: தீய சொற்களை தவறியும் தம் வாயினார் சொல்லுதல் குற்றமாகும். நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பாகும். தீய சொற்கள் நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு பொருந்தாத பண்பாகும். பத்தாவது குறள்: உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். விளக்கம்: உலகத்தாரோடு பொருந்தி ஒழுகும் தன்மையை அறியாதவர் பல நூல்களை கற்றாராயிருந்தாலும் அறிவில்லாதவராகவே கருதப்படுவர். இதுதான் 10 குறளையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. இதை மாதிரி உங்களுக்கு மிச்சம் இருக்க 20 அதிகாரங்களையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இந்த டிஎன்பிசி சேனலுக்குள்ளே வந்திருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.